நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ தரங்கெட்ட ஏஜிஎஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேஷ்டேக் தான் கிட்டத்தட்ட உலக லெவலில் ட்ரெண்டிங், வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங்கில் தரங்கெட்ட ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், அஜித் ஃபேன்ஸை தொடாதீங்கன்னு சொல்லுவேன். அஜித் ஃபேன்ஸை தொட்டால் அவங்க விட மாட்டாங்கன்னு சொல்லுவேன். அதுதான் உண்மையாயிருச்சு. இது எப்படின்னா ஏஜிஎஸ் வந்து அஜித்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா எல்லா இன்டர்வியூவிலும் கிட்டத்தட்ட படம் வந்து விஜய் படம், ஆனா இன்டர்வியூல அவங்க பேசி ப்ரமோட் பண்ணது எல்லாமே அஜித்தை வச்சுதான். தலை என்ன சொன்னாரு, தலை வந்து துபாய் போயிருக்கும் பொழுது, அதாவது வெங்கட் பிரபு துபாய் போயிருக்கும் பொழுது அங்க வந்து குட் பேட் அக்லின்ற டிஷர்ட்டை ரிலீஸ் பண்றாரு. அதே மாதிரி தலை இந்த படத்தை பார்த்துட்டு மட்ட சாங்கை பார்த்துட்டு என்ன சொன்னாரு, தலை இது சொன்னார் அது சொன்னார். தலை தான் முதல்ல வாழ்த்து சொன்னாரு, தலை எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாரு. தலையை ஃபுல்லாமே யூஸ் பண்ணி இந்த படத்தை அழகா ப்ரமோட் பண்ணி படம் வந்ததுக்கு அப்புறம், படம் ரிலீஸ் ஆயிருச்சு. படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கெட்ட வார்த்தையில ஒரு விஜய் ரசிகர் ஒரு ட்வீட் போடுறாரு. அஜித்தை பத்தி திட்டி கெட்ட வார்த்தையில அஜித்தை பத்தி ஒரு விஜய் ரசிகர் ட்வீட் போடுறாரு. அதை ஏஜிஎஸ் ரீட்வீட் பண்ணி அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை டெலிட் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய தரங்கெட்ட விஷயம். அதாவது உங்களுக்கு படம் ஓடுற வரைக்கும் படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு தல அஜித் தேவைப்படுறாரு. ரெண்டாவது அந்த படத்துல முக்கியமான விஜய் என்ட்ராகும் பொழுது அந்த படத்துக்கு விஜய் ரசிகர்கள் எந்த அளவுக்கு கத்துனாங்களோ அதே மாதிரி தலைன்ற ஒரு வார்த்தைக்கே படத்துல கிளைமேக்ஸ்ல கத்துறாங்க. படம் அந்த இடத்துலதான் பீக்கு, அதாவது விஜய் என்ட்ரியில பீக் ஆகுது. அதை விட்டு கரெக்டா கிளைமேக்ஸ்ல எங்க தலைன்னு சொல்லும் பொழுதுதான் பீக் ஆகுது. ஸோ இப்படியான ஒரு மொமெண்ட்டுக்கு உங்களுக்கு தலை தேவைப்படுது. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தலையை பத்தி கெட்ட வார்த்தையில ஒரு விஜய் ரசிகர் ட்வீட் பண்ணதை நீங்க ரீட்வீட் பண்ணா அது எந்த மாதிரியான தரங்கட்ட செயல் அப்படின்னு சொல்லி நேத்துல இருந்து அஜித் ஃபேன்ஸ் அடி அடிச்சு ஏறக்குறைய அந்த ட்வீட் வந்து நேத்து ஹையஸ்ட் ரீட்வீட்டட் ட்வீட்டா மாறி ஹையஸ்ட் யூஸ்டு ஹேஷ்டேகா மாறி எக்ஸ் வலைதளமே அதன் பேர்ல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. யூஸ்வலாவே பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ரீச்டு ஹேஷ்டேக்ஸுக்கு எக்ஸ் வந்து ஒரு வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல வந்து அவங்களுடைய என்ன சொல்றது ஹோம் பேஜ்ல அப்படின்னா கால் அந்த மெயினான இடத்துல வந்து அவங்க அந்த வீடியோ போடுவாங்க. தரங்கட்ட ஏஜிஎஸ்ன்ற ஹேஷ்டேகை போட்டு ஒரு வீடியோ போடுற அளவுக்கு கேவலப்பட்டு போயிருச்சு ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன். இது இந்த மாதிரி நடந்திருக்க வேணாம். இதை தவிர யாரு பண்ணாங்களோ கண்டிப்பா அதை வந்து ஏஜிஎஸ் இதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு, ஒரு வருத்தம் தெரிவிச்சே ஆகணும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அஜித் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ ஒருத்தன் அஜித்தை பத்தி தப்பா பேசி அவன் செத்து போயிட்டான்னு வைங்களேன், அவனை குழியிலேருந்து தோண்டி எடுத்து அவன் சங்கல நாளை மிதிச்சு அவனை கீழே தள்ளுவாங்க, மறுபடியும் குழிக்குள்ள பார்ப்பாங்க. அந்த மாதிரி வெறி கொண்டவங்க அஜித் ஃபேன்ஸ். ஸோ அப்படி அவங்கள நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க எப்படினாலும் யூஸ் பண்ணிட்டு படத்தை ஓட வைக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு நீங்க படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அஜித்தை பத்தி தப்பா கெட்ட வார்த்தையில நீங்க ரீட்வீட் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இதுக்கு நீங்க வருத்தம் தெரிவிச்சே ஆகணும், மன்னிப்பு கேட்டாகணும். அது டாட் சேனல் மூலமா நம்ம தெரியப்படுத்துறோம். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது ஒரு மனநிலையாவே இருக்கு. அதாவது விஜய் கூட நடிக்க போறவங்க, விஜய் கூட படம் எடுக்க போறவங்க, ப்ரொடியூஸ் பண்ண போறவங்க எல்லாருமே இந்த ஒரு மனநிலை தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னு வைங்களேன், இந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படத்துல பீக் மொமெண்டே தலைன்ற அந்த ஒரு வார்த்தை வர்ற மொமெண்ட் தான். தியேட்டர் மாஸ் வந்து தியேட்டர் வைபே வேற மாதிரி ஆகி அந்த யூஃபோரியாவே வேற மாதிரி ஆச்சு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ விஜய் ஃபேன்ஸ் ஒரு கொஸ்டின் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்னன்னா, நீ யாருடைய ஃபேன்னு கேட்கிறாரு எங்க தளபதி, ஆனா அந்த பொண்ணு தலை ஃபேன் அப்படின்னு சொல்லுது. தலைன்றது நடிகர், அதாவது அஜித்தை சொல்றாங்களா இல்ல வந்து தோனியை சொல்றாங்களா, இல்ல தோனியை தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ் ஒண்ணு கிளப்புறாங்க. இதுதான் வந்து, அதாவது மங்காத்தாவுடைய தீமியூசிக் வருது, அவங்க ரெஃபர் பண்றது விபி மெனக்கெட்டு விஜய் எப்படியாவது ரெக்வஸ்ட் பண்ணி இதுல வந்து தலை ரெஃபரன்ஸ் அஜித் ரெஃபரன்ஸ் வந்தே ஆகணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு வழியா கடைசி அஜித் ரெஃபரன்ஸ் வந்து விஜய் படத்துல கிட்டத்தட்ட 69 படத்துல 67 படத்துல 68வது படத்துல தான் முதல்ல அஜித் ரெஃபரன்ஸ் வருது. அது தலைன்னு ரெஃபர் ஆகி மங்காத்தா பேக்ரவுண்ட் தான் வருது. அதை கூட விஜய் ஃபேன்ஸ் எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, இல்ல அந்த இடத்துல நீ யாரு ஃபேன் கேட்டது, மேட்ச் நடந்துட்டு இருக்கு, அந்த மேட்ச்ல தலை தோனி விளையாண்டுட்டு இருக்காரு, அவர் தலை தோனியை தான் தலைன்னு ரெஃபர் பண்றாரு அப்படின்ற அளவுக்கு இந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப மோசமான மைண்ட் செட். படத்துக்கு தேவைப்படும் பொழுது உங்களுடைய ப்ரமோஷன், இன்னைக்கு உங்களுக்கு அரசியல்ல ஓட்டு வேணுங்கும் பொழுது நீங்க அஜித் ஃபேன்ஸோ அஜித் உங்களுக்கு தேவைப்படுறாரு, மற்ற நேரத்தில் நீங்க அஜித் ஃபேன்ஸ் அஜித்தையும் இல்ல யாரையுமே எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தவறு. ஸோ இதையும் நீங்க மாத்திக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இது சரி, இந்த ப்ரொடக்ஷன் தரங்கட்ட ஏஜிஎஸ் இவங்க போறாங்களே அவங்கள பத்தி ஒரு நிமிஷம் நம்ம பார்க்கணும். என்னன்னா, ஏஜிஎஸ் ரைடு ஒன்று நடந்தது. இப்படிதான் படத்தை வந்து கூட்டி கலெக்ஷனை சொல்லி 400 கோடி கலெக்ஷன்ட்டாங்க. பிகில் வந்து 180 கோடி கூட கலெக்ட் பண்ணல, அதான் உண்மை. 400 கோடி கலெக்ட் பண்ணிட்டாங்க, கலெக்ஷன் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி அங்கங்க, அதாவது விஜயினுடைய ப்ரமோஷன் டீம் வந்து அங்கங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் வைக்கும். ஏதாவது எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு
நிகழ்ச்சியில் அதை பத்தி பெருசா பேசுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதாவது இந்த கொரில்லா மார்க்கெட்டிங் ரேண்டமா மார்க்கெட் பண்றது. அப்படிதான் அந்த படத்தை 400 கோடின்னு சொல்லி பேப்பர்களையும் துண்டு சீட்டுகளையும் பிரசுரங்களையும் போஸ்டர்களையும் அப்படி பிளான் பண்ணாங்க. அப்போ அந்த 400 கோடி அப்படின்னா ஐடி இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துருச்சு. இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து ஒரு அறிக்கை, இன்கம் டாக்ஸ் ரைடுல அந்த அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா, அப்போ விஜயோடைய சம்பளம் 150 கோடி 180 கோடி அப்பவே சொன்னாங்க. ஆனா விஜயனுடைய சம்பளம் 80 கோடி தான் அப்படின்னு முதல்ல ரிலீஸ் ஆனது, முதல்ல அந்த இன்ஃபர்மேஷன் வெளியில வந்தது அந்த இன்கம் டாக்ஸ் அறிக்கையில தான். ரெண்டாவது இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்கும் பொழுது இந்த ஏஜென்சி நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, இல்ல 400 கோடி எல்லாம் கலெக்ட் பண்ணவே இல்லை, படம் கலெக்ட் பண்ணது 180 கோடி தான். ஆனா நாங்க 400 கோடி சும்மா ப்ரமோஷனுக்காக பண்ணோம். இந்த அசிங்கமான வேலையை முதல்ல பார்த்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனினா அது ஏஜிஎஸ் தான். ஏஜிஎஸ் தான் அந்த வேலையை பார்த்தாங்க. ஸோ ஏஜிஎஸ்க்கு இன்னைக்கு இவங்க தரங்கட்ட வேலை பண்ணல, இதுக்குன்னு இவங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. நீங்க அதுக்கப்புறம் இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஏஜிஎஸ் அவர் அந்த நிர்வாக இயக்குனர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பேசும்பொழுது ஒரு இடத்துல சொல்றாங்க, பிகில் தான் வந்து ஹையஸ்ட் கலெக்டட் மூவி இன் தமிழ்நாடு, அதை உடைச்சு வந்தது விக்ரம் அடுத்து லியோ தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஜெயிலரை மழுங்கடிக்கன்னு நினைக்கிறீங்க. ஜெயிலர்ன்ற வார்த்தை எப்படி பார்த்தாலும் ஜெயிலர் வந்து லியோவுக்கு முன்னாடி வந்துச்சு. ஸோ விக்ரமுடைய தமிழ்நாடு கலெக்ஷன் ஜெயிலர் பீட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அது இதுவே பொய். அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க லியோ பீட் பண்ணிருச்சு ஜெயிலர் கலெக்ஷன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலுமே வச்சுக்கோங்களேன், அதுல எதுக்கு நீங்க ஜெயிலர்ன்ற வார்த்தையை விட்டீங்க? விக்ரம்க்கு அப்புறம் டைரக்டா லியோவுக்கு போறீங்க. விக்ரம்க்கு அப்புறம் விக்ரம் ஜெயிலர் அடிச்சு, ஜெயிலரை வேணா லியோ அடிச்சிச்சு நீங்க சொல்லிருக்கலாமே. ஆனா மோசமா விக்ரமுக்கு அப்புறம் டைரக்டா அதை லியோ தான் அடிச்சிச்சு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பியூர் வன்மம். இதெல்லாம் வந்து ஒரு விஜய் ரசிக குணம். இதெல்லாம் வந்து ரொம்ப தவறு. ஸோ இது ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விபி பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் விபி எப்போ ஏஜிஎஸ்ல போய் சேர்ந்தாரோ அதுக்கப்புறம் அவருடைய மென்டாலிட்டி மாறிடுச்சு. விபி வந்து எடுக்க போற படம் வந்து கோட் நீங்க எடுத்தீங்கன்னா அதை ஒழுங்கா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா கூலியினுடைய இன்ட்ரோ டீசர் வரும்பொழுது அதை ட்ரோல் பண்றாரு விபி. அதை வந்து ஒரு காமெடியன், ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், அவர் காமெடி பண்ணாலும் பெருசா காமெடியா இருக்காரு, ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அதை வந்து ட்ரோல் பண்றாரு. அதை இவரு ரீகோட் பண்ணி, யாரு விபி வந்து கூலியினுடைய டீசர் ட்ரோல் ஆகிறத ரீகோட் பண்ணி, ஆமா இவர் சொல்றது உண்மைதான் அப்படின்றாரு. விபி இதுக்கு முன்னாடி எங்கேயுமே அப்படி இருந்தது இல்ல. இந்த ஏஜிஎஸ் நிறுவனம் கூட என்னைக்கு அவர் கை கூக்குறாரோ அன்னைக்குதான் விபி இந்த மாதிரி ஆகிறாரு. ஸோ இது போல இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம், அது முடியவே முடியாது. சரி நம்ம போதும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இவங்களை பெரிய ஆள் ஆக்கி விடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இவங்க படம் வந்து ரொம்ப கேவலமா இவ்வளவு கலெக்ஷன் ஒரு படம், விஜய் படம் கடைசி ஒரு டெக்கேட்ல, கடைசி ஒரு 15 வருஷத்துல எப்பயுமே ஆனதில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டுருச்சு. படம் இன்னைக்கு வந்து சனி ஞாயிறு தான் ஏதோ ஹெல்ப் பண்ணுது, திங்கக்கிழமைக்கு அப்புறம் படம் வாஷ் அவுட் அப்படின்றாங்க. இப்படியான ஒரு நேரத்துல இவங்களை பத்தி நம்ம பேசி வளர்த்து விட வேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் தல அஜித்தை இவங்க தொட்டதுக்கு இவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துல தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ கலெக்ஷன் டே 1 பாத்தீங்கன்னா இவங்க பாட்டு 128 கோடி சொச்சோன்னு போட்டு போயிட்டாங்கன்னா நம்ம எவ்வளவுன்னு உண்மையான என்ன சொல்றது கலெக்ஷன் எவ்வளவுன்னு ரிவீல் பண்ணி அதை எக்ஸ்போஸும் பண்ணிட்டோம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டே 2 கலெக்ஷன் என்னன்னு லைட்டா பாத்துடலாம். ஒண்ணு இல்ல, தமிழ்நாடு பாத்தீங்கன்னா டே 2 16 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு. 16 கோடின்றது கிட்டத்தட்ட டியர் 2 ஆக்டர், அதாவது ஒரு விஷால், ஒரு ஆர்யா, இவங்களுக்கு கலெக்ஷனார ஒரு கலெக்ஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏபி, ஆந்திரா, தெலுங்கானா 1 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு 3வது நாள் 1.2 கோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 20 லட்சம் கூட வருமா. ஆனா 2வது நாள் 1 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு. கேரளா அவருடைய கோட்டமாங்க, அங்கே 4 கோடி தான் டே 2 கலெக்ட் பண்ணிருக்கு. அண்ட் கர்நாடகா 4 கோடி அதேதான். அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஓவராலா நார்த் இந்தியால 1 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது இந்த 4 ஸ்டேட்களை தவிர ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 1 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு. பிளஸ் ஓவர்சீஸ் ரிப்போர்ட்டட் லொகேஷன்ல இருந்து 6 கோடி. ஆக மொத்தம் டே 2 கலெக்ஷன்ஸ் 32 கோடி இவ்வளவுதான். ஸோ டே 1 73 கோடி, இப்போ 32 கோடி, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 105 கோடி தான் படம் 2 நாள் கலெக்ஷன் பண்ணிருக்கு. இது வந்து லிங்கா என்ன சொல்லப்போனா, எக்ஸாக்டா சொல்லப்போனா தர்பார், அண்ணாத்த இந்த கலெக்ஷனோடையும் கம்மி. ஸோ இதுதான் உண்மை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் படங்களுக்கும் சற்றும் கீழே தான் இருக்கு கோட்டினுடைய கலெக்ஷன். இதுதான் இன்றைய அப்டேட். நன்றி, வணக்கம்.